எல்லோருக்கும் வணக்கம். இப்போ கரிமலை ஆறுபடை மூழ்கரை தரிசனம் பண்ணுறது இந்த கோவிலோட வரலாறு எப்படி உருவாச்சு என்னன்ட்டு சொல்லுவார். அவர் 12 வயசில் பெங்களூர் போனாங்க. முதல்ல உங்கள் பேர் ஐயா? என் பேர் லோகநாதன். லோகநாத். நீங்கள் இதே ஊருங்க? 2 பேரும் ஒரே ஊருங்க. புதூர் கிராமம். புதூர் மேடு கிராமங்க. இவர் இந்த கோவிலை போட்டு வரலாறு சொன்னார். அந்த கோவிலோட வரலாறு நிற்கும். 12 வயசில் பெங்களூர் போயிட்டுங்க. 27 பில்டிங் சம்பாதிச்சார். அந்த 27 பில்டிங்கில் 2 பில்டிங் 2 பையனுக்கு வச்சுட்டாருங்க. இது 25 பில்டிங் சேல்ஸ் பண்ணி அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் கட்டி ஆறுபடை முருகர் அவர் வந்து ஒரு 32 வருஷமாக பெங்களூர்லேருந்து சபரிமலைக்கு இது நடந்து போயிட்டுருக்காருங்க. நடந்து போகும்போது ஒரு மலையில் வந்து முருகர் காட்சி கோயில் அமைக்கணும், இந்த இடத்துல ஆரம்பத்தில் அவர் மனசில் இந்த கோயிலை கட்டணும் எல்லாம் சிறு வயதுலேருந்து அவர் கொண்டு அதனால இந்த முருகர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுவும் முருகர் காட்சி அவர் மன விருப்பத்தோடு அவர் தனி மனிதனால் இந்த கோயிலை தனி மனிதனால் பாருங்க மக்களே, தனி மனிதனால் ஆறுபடை முருகரை ஒரே இடத்துல நட்சத்திர வடிவில் கட்டியிருக்காருன்னா அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுதான் கட்டி ஒரு 9 வருஷமாக கட்டி 3 வருஷமாக கட்டிட்டு 9 வருஷமாக இந்த கோயில் கட்டி 9 வருஷம் ஆச்சு. எல்லாமே எல்லாமே அவரோட மூலையை பயன்படுத்தி தான் அந்த கோயில் கட்டியிருக்காரு. இங்கே நிறுவனம் யாரும் கிடையாது. அவர் மனசுக்கு என்ன வருது அதை வச்சு தான் இந்த கோயில் அதேமாதிரி நட்சத்திர வடிவில் அவ்வளோ ரூபா கட்டியிருக்காரு. அதாங்க அவர் மனசில் ஒவ்வொன்றும் அவர் தன்னோட மூளையை பயன்படுத்தி இதுக்கு இதெல்லாம் கிடையாது. யாரும் யாரும் கிடையாது. அவர் மூளையை பயன்படுத்தி இந்த சரவண பகவான் வழியில் வர்றதுக்கு கும்பாபிஷேகம் எப்போ பண்ணுறது? 12/7/2024 போன வருஷம் 2024 இன்னும் கோயிலில் திருப்பதியில் நடந்துட்டு இருக்கு. ஆமாம். மேலே பார்த்தீங்கன்னா 35 அடி வயசில் வந்து சின்ன தியானம் மரத்தில் வந்து நிறைய மழை ரெடி பண்ணிட்டு 35 வயசில் வந்து சிவன் தியானம் பண்ணி முருகத்தை வந்து 6 கார்த்திகை பெண்கள் வந்து முருகரை வளர்ப்பாங்க. அந்த சமரி போது அந்த மலையில் அப்படி கோயிலுக்கு வந்து பாலமுருகர் தீப மண்டபம் ரெடி பண்ணிட்டு கீழே பாலம் தீப மண்டபம் ரெடி பண்ணிட்டு அது வந்து ஆப்போசிட் அந்த இது மாதிரி சொல்லலாம் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து 108 அடி வயசில் தனி மனிதனாக யாரும் சப்போர்ட் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இப்போ வர்ற பக்தர்களும் இந்த வீடியோ பார்த்து யாராவது இந்த கோயிலுக்கு எல்லாம் திருப்பணி செய்யணுங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரல. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த கரிமலை கோயிலுக்கு என்ன உதவி பண்ணணும்னாலும் பண்ணலாங்க. அவங்க விருப்பப்பட்டு யாருக்கும் வந்து வற்புறுத்த மாட்டாங்க. அந்த கோயில் நிர்வாகம் அப்படி தான் அவர் வந்து நினைக்கிறத யாரையும் வற்புறுத்தக்கூடாது. ஒரே ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அவங்க மனநிறைவோடு கொடுத்து அந்த காசை வாங்குறது தான் அவரோட விஷயம். அதுலேயும் வந்து எல்லாருக்கும் ஒரு இது கிடைக்கும், பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ரூபாய் இந்த கோயிலுக்காக கொடுக்குறீங்கன்னா அவருக்கும் வர பலனில் உங்களுக்கு ஒரு துளியாவது உங்களுக்கு வருவாங்க பலன். அப்படி வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஆறு மக்களே, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனா இந்த ஆறுபடை கரிமலை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. தனி மனிதனால் இந்த கோயிலை உருவாக்க முடிஞ்சுது, செஞ்சுருக்காரு. இன்னும் இந்த திருப்பணி நடந்துட்டுருக்குது. வாங்க இந்த கோயில் அப்படியே சுற்றி போகணும். நன்றி.